நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஹாய் ஜெசி, இதை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன நீ அவ்வளோ அழகு. என்னடா உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு சுத்தினாலும் நீ எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறேங்கிறது தான் ஜெசி என் பிரச்சனையே. நீ எவ்வளவு சுத்தினாலும் நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன்டா. ஏன் ஜெசி? ஏன்? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் ஜெசி? ஏன் என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு பாப்போம். ஏன்னா உனக்கு என்ன மட்டும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல, நீ இதே டயலாக் தானடா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எப்படி எனக்கு உன்னை பிடிக்கும்? அது எல்லார்கிட்டயும் சும்மா உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெசி. ஆனா உன்கிட்ட பேசுறது தான் ஒரிஜினல் டயலாக். ஐ லவ் யூ ஜெசி. அடச்சி போடா ஃப்ராடு. ஹே மின்னல், ஐ லவ் யூ. அடச்சி போடா ஃப்ராடு. ஐயோ, இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவனுங்களுக்கெல்லாம் எப்படி காதல் வருது? எனக்கெல்லாம் இவங்களை பார்த்தா கடுப்பா வருது. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் பசியும் வருது. சைலுமா பசிக்குது, கேண்டீனுக்கு போகுமா சைலுமா? சைலுமா எந்த ரிஷு கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? இங்க ஒருத்தி பசிக்குது கேண்டீனுக்கு போவோன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், சைலண்டா கூப்பிட்டியான்னு கேக்குற? ஐயோ சாரி ரிஷு, எனக்கு கேட்கல. கேட்கலையா? நான் சொன்னது பக்கத்து பெஞ்சில இருக்கவங்களுக்கு கூட கேட்டிருக்கோம், பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு கேட்கல? அப்படி நான் சொன்னது கூட கேட்காத அளவுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த சைலுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேஷு, ஒன்றும் யோசிக்கல. பொய் சொல்லாத சைலுமா, நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன ஃப்ராடுன்னு சொன்னதும் அன்பு ஞாபகம் வந்துருச்சுல்ல? சேச்சே, இன்னைக்கு வந்து அவன் ஞாபகம் வரணும்? அவனையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அன்புவை நீ மறந்துட்டேன்னு உன் வாய் தான் சைலுமா சொல்லுது, ஆனா அவனை நீ மறக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் முன்னாடி நீ அவன் ஞாபகமே இல்லாத மாதிரி நடிச்சாலும் ராத்திரி போர்வையை பொத்திக்கிட்டு நீ அழறதும், அவனோட ஷர்ட்டை அடிக்கடி எடுத்து வச்சு அவனை நினைச்சு ஃபீல் பண்றதும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாமே எனக்கு தெரியும் ஷைலுமா. இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசி திரும்பவும் உன்னை நான் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் அவனை பத்தி நான் உன்கிட்ட பேசாம இருக்கேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுதான், இனி எதுவும் பண்ண முடியாது. அவன் இந்நேரத்துக்கு அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா நீ இப்ப கூட அவனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எடி അങ്ങനെയൊന്നും ഇല്ല, ഞാൻ ആരെയും നനയ്ക്കില്ല. അപ്പൊ അൻപുവ നീ ഉണ്മയാവേ മറന്നിട്ടിയാ ശൈലുമാ? ഇനി അവനെ മറന്നാലും ഇല്ലെങ്കിലും എന്നാ ആക പോത് രേഷു? അവനൊക്കെ தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இனி தேவையில்லாம அவனை பத்தி பேச வேண்டாம். இனி அவன் எங்கனையும் இந்த வாழ்க்கையில வரப்போறதில்ல. அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு நல்லா இருக்கட்டும். சரி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகாம அவன் திரும்ப உன்கிட்ட வந்தா நீ அவனை ஏத்துக்குவியா சொல்லுமா? இந்த 3 மாசத்துல வராதவன் தான் இதுக்கப்புறம் வரப்போறானா? இனி இப்போ அவன் வந்தாலும் நான் அவனை ஏத்துக்க போறதில்ல. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எப்போ அவன் அவனோட சொந்த விஷயங்களுக்காக என்னோட காதலை தூக்கி போட்டானோ அதோட எனக்கு அவன் மேல இருந்த காதலும் நம்பிக்கையும் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவனே வந்தாலும் எனக்கு அவன் மேல பழைய காதலெல்லாம் ஒன்றும் வராது. சரி விடு, அவன் தான் வரப்போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? சரி அவனை விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா கேண்டீனுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவோம். சரி வா, இன்னைக்கு இதுக்கப்புறம் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு மூடு இல்லை, நம்ம கேண்டீனுக்கு அது போகலாம். அப்பாடா, இன்னைக்கு தான் சைலுமா வாழ்க்கையிலேயே முதல் முறையா கிளாஸ் ரூம்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, கேண்டீனுக்கு போகலான்னு நீயே சொல்லியிருக்க. சரி சரி, நீ மனசு மாதிரி வரமாட்டேன்னு சொல்றதுக்குள்ள நம்ம போயிடலாம் வா. சைலுமா நீயே கேண்டீனுக்கு போகலான்னு சொல்லியிருக்க, அப்ப எனக்கு 2 முட்டை பப்ஸ் வாங்கி தரணும்னு சொல்லிட்டேன். சரி வாங்கிச்சு தரேன் வா. அப்பாடா, என்ன ஒரு அதிசயம், இவளே 2 முட்டை பப்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா. ஏ 2 பேரும் எங்க போறீங்க? அட எவன்டா இவன் போகும்போதே அவசகுணமா எங்க போறீங்கன்னு? எப்படா போற காரியம் உருப்படும்? இன்னைக்குதான் ஏதோ அதிசயமா சைலுமாவே 2 முட்டை பப்ஸ் வாங்கி தரேன்னு கேண்டீனுக்கு கூப்பிட்டுருக்கா. நீ வேற வாய் வச்சிட்டியா? அவ்வளவுதான், முட்டை பப்ஸ் தீர்ந்திருக்கும் போ. ஐயோ ஏ ரேஸ், முட்டை பப்ஸ் இல்ல பிரியாணியே கிடைக்க போகுது. பிரியாணியா? என்னடா சொல்ற? ரம்ஜான் கூட கிடையாது, அப்புறம் எப்படா பிரியாணி கிடைக்கும்? ஐயோ ஏ ரேஸ், நம்ம கிளாஸுக்கு ஏதாவது புதுசா நியூ அட்மிஷன் வந்தாக்கா அன்னைக்கு லஞ்சுக்கு அவங்க தான் பிரியாணி ட்ரீட் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது நியூ அட்மிஷன் வந்திருக்கு, இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். என்னது நியூ அட்மிஷனா? டேய் அது ஃபர்ஸ்ட் இயர்லடா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தானடா நியூ அட்மிஷன் வரும். இப்போ நம்ம செகண்ட் இயர் வந்துட்டோம், அதையே மறந்துட்டியா நீ?
ஐயோ ரேஸ், செகண்ட் இயர் தான். செகண்ட் இயருக்கு தான் நியூ அட்மிஷன் வந்திருக்கு. என்ன உளறான் இவன்? டேய், எல்லாரும் காலேஜ்ல சேரும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல தானடா சேருவாங்க. ஸ்ட்ரைட்டா செகண்ட் இயர்ல வந்து யாராவது சேருவாங்களா? சேர்ந்திருக்கானே. ஃபர்ஸ்ட் இயர் அவன் எந்த காலேஜ்ல படிச்சானலாம் தெரியாது. ஆனா செகண்ட் இயருக்கு நம்ம காலேஜுக்கு நம்ம கிளாஸ்க்கு வந்து சேர்ந்திருக்கான். சோ இன்னைக்கு மதியானம் பிரியாணி அவனை வச்சு தேத்திடுவான். பிரியாணி பிரியாணி ஆசையை காட்டுறான். இவன் சொல்றத நம்பலாமான்னு வேற தெரியலையே. டேய், பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு கடைசியில அது நம்ம கிளாஸ்க்கு இல்ல ஃபர்ஸ்ட் இயர்க்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நீ தான் பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ இல்ல ரேஸ், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்பதான் பிரின்சிபல் ரூம்ல அட்மிஷன் போட்டு வரான். அவன் பேரு கூட செல்வா. செல்வாவா? வாடான்பு, இப்பதான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு, இன்னையில இருந்து நீ ஜாயின் பண்ணிடு. சரி மச்சான். அப்புறம் தேங்க்ஸ் மச்சான், எனக்கு இங்க செகண்ட் இயர்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்ததுக்கு. ஆமா, வாங்கி கொடுக்கலன்னா அப்படியே விட்டுருந்துருப்பியா? சைலஜா படிக்கிற காலேஜ்ல சைலஜா படிக்கிற கிளாஸ்லயே தான் சீட்டு வேணும்னு அடம் பிடிச்ச. அடம் பிடிச்சதெல்லாம் சரிதான், ஆனா ஷைலஜாவை கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் நான் இங்க சீட்டு வாங்கி கொடுக்கலடா. கதிரண்ண சொன்ன மாதிரி 48 அரியரையும் கிளியர் பண்ணணும், அதுக்காக தான் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். சைலஜாவியெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவான், ஆனா 48 அரியரை கிளியர் பண்ணுவானாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஐயோண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. முன்னாடி மாதிரியெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்க மாட்டேன். இந்த தடவை கண்டிப்பா அரியரை கிளியர் பண்ணிடுவேண்ணே. பண்ணணும் தம்பி, பண்ணாதான் உனக்கும் சைலஜாவுக்கும் கல்யாணம். இல்லன்னா கல்யாணம் எல்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லண்ணே, பண்ணிடுவேண்ணே. டேய், பண்ணிருவேன்னு ஒட்டையா சொல்லாத. என்ன பண்ணுவ? ஐயோண்ணே, அரியரை கிளியர் பண்ணிடுவேண்ணே. என்னமோ சொல்ற, பாப்போம். டே அன்பு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கண்டிப்பா அரியரை கிளியர் பண்ணணும்டா. பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் உனக்காக பேசி செகண்ட் இயர்ல அட்மிஷன் வாங்கியிருக்கேன். இல்லைன்னா நீ வேற காலேஜ்ல அரியர் வச்சுட்டு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கவே முடியாது. அப்புறம் யூனிவர்சிட்டி ஒன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. டேய், உனக்காக ஃப்ராடு தன்னெல்லாம் பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோண்டா, அதுக்காகவாவது பாஸ் பண்ணி தோல. ஐயோ என்ன பண்ணிருவேண்ணே. என்னமோ பண்ணுவேங்கிறான். நீ அந்த புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் என்ன பண்ணுவான்னு. சரி சரி, நீ அரியரை கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பாத்துக்க அன்பு, நாங்க வரோம். சரி மச்சான். டேய், அப்புறம் வந்தனுக்கே வேலையை கட்டிடாத, காலேஜ் விட்டு துரத்திடுவாங்க. அதனால கொஞ்ச நாளைக்காவது நல்ல பையனாட்டு நடி, நாங்க வரோம். ஏன் செல்லுமா, இவன் செல்வான்னு சொல்றானே, ஒருவேளை அது அன்புவா இருக்குமோ? அன்புவேதான். நேற்று நான் பார்த்ததும் உன்னைத்தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னைத்தானா சொல். பள்ளிக்கூட வாசம் மீண்டும், தள்ளி போன நேசம் மீண்டும், தூரத்தில் உன் வாசனை என்னை தாக்குதடி. பார்வையையும் பார்வையை எதிர்பார்க்குதடி, மனம் கேட்குதடி. ரேஸ், நான் சொல்லல, இவன் தான் அந்த நியூ அட்மிஷன். ஹாய் ப்ரோ, என் பேரு மைலோ. இது ரேஸ், அது சைலோ. நாங்க எல்லாரும் உங்க கிளாஸ் தான். ஓ அப்படியா? அப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ரேஷு, ஒரே கிளாஸ்ல படிச்சா ஃப்ரெண்ட்ஸ் தானே. இனி நம்ம ஒன்னாதான் படிக்க போறோம். ஆமா ப்ரோ, ஒரே கிளாஸ்ல படிச்சா ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய், கொஞ்சம் சும்மா இருடா, அவன் யாருன்னு தெரியாம. ரேஸ், யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு பிரியாணி வேணும்ல, அப்ப அவன ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அட போடா பிரியாணிக்கு பிறந்தவனே. ரிஷு, முன்ன பின்ன தெரியாத யாரையும் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னு நமக்கு எந்த அவசியம் இல்ல. வா போலாம். மின்னல், என்ன காலேஜ்ல பார்த்ததும் நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உனக்கு என் மேல கோவம் போலல்ல. பரவாயில்ல மின்னல், உனக்கு என் மேல கோவம் போற வரைக்கும் நான் இந்த காலேஜ்ல தான் இருக்க போறேன். டிஎன்பு, நீ எப்படா எங்க காலேஜ்ல, அதுவும் எங்க கிளாஸ்ல? அது சரி, அப்ப உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல ரேஷு, அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கல. ஐயோ அன்பு, உனக்கு கல்யாணம் நின்னு நீ திரும்பவும் ஷைலுவை தேடி வருவேன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா அவளுக்கு சந்தோஷம் இல்லையே ரேஷு. டேய், அதெல்லாம் இல்ல, அவளுக்கும் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா என்ன, உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கால, அதனால அப்படி பேசிட்டு போறா. அவெல்லாம் சீக்கிரமா சரியாயிடுவா. சரி ஆகணும் ரேஷு, அவ சரியாகாம நான் இந்த காலேஜை விட்டு போக மாட்டேன். டேய்,
உனக்கு கல்யாணம் நின்ன வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ இந்த காலேஜுக்கு வந்தது தாண்டா ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன் நான் காலேஜுக்கு வந்தா உனக்கே பயமா இருக்கு? இல்ல நீ ஹாஸ்டலுக்கு வரும்போதே எப்ப எங்களை ஹாஸ்டல்ல விட்டு பேக்கப் பண்ணுவியோன்னு பயமாவே இருக்கும். இதுல வேற காலேஜுக்கே வந்திருக்க. டேய் டிசி கீசி வாங்கி கொடுத்துற மாட்டியே? சேச்சா, அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ரிஷு, பயப்படாத. நான் ஷைலுவை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும் இங்க வரல. என் மாமா சொன்ன மாதிரி அரியரை கிளியர் பண்றதுக்காகவும் தான் வந்திருக்கேன். யாரு நீ அரியரை கிளியர் பண்ண போற? ஐயோ ஆமா ரிஷு, நான் அரியரை கிளியர் பண்ணி தான் ஆகணும். என் மாமா இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு தெரியுமா? டேய் உனக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டேன், ஆனா ஷைலுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ 48 அரியரையும் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கினா மட்டும்தான் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப என்னதான் நான் ஷைலுவை சமாதானப்படுத்தினாலும் 48 அரியரை கிளியர் பண்ணா மட்டும்தான் என் மாமா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதனால ஒரே கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி நான் ஷைலுவையும் சமாதானப்படுத்தணும், 48 அரியரையும் கிளியர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். நீ வந்ததெல்லாம் சரிதான்டா. ஆனா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாதான்டா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒரு பக்கும் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஷைலுவை பாரு, நான் வரேன். வரியா? வா வா. ஐயோ இவ வரான்னு தெரிஞ்சதே நீங்க காலேஜுக்கு லீவாவது போட்டிருக்கலாம். ஹாய் ப்ரோ, வந்ததுல இருந்து பொண்ணுங்க கிட்டே பேசிட்டு இருக்கீங்க, எங்க கிட்டயும் கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. பேசி தொலை. ஓகே ப்ரோ, என் பேரு மைலோ. மைலோவா? ஆமா ப்ரோ, பேரண்ட்ஸ் எனக்கு ஒரிஜினலா வச்ச பேரு மயில்சாமி. காலேஜ்ல மயில்சாமின்னு சொன்னா எல்லா பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணுதுங்க ப்ரோ. அதான் நானே எனக்கு ஸ்டைலா ஷார்ட்டா மைலோன்னு வச்சுக்கிட்டேன். எப்படி இருக்கு ப்ரோ? கேவலமா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, நீங்க கலாச்சுக்கங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இனி நமக்குள்ள என்ன? ஆனா பிரியாணி வாங்கி கொடுத்துடுவீங்கல்ல? சரி சரி வாங்கி தரேன். தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் நீங்க இந்த காலேஜுக்கு புதுசு இல்ல, வாங்க நான் உங்களுக்கு காலேஜ் சுத்தி காட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். ஐயோ ப்ரோ, அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. இந்த மயிலும் நினைக்காம உங்களால நம்ம கிளாஸ் ரூம்குள்ள வரவே முடியாது. டேய், நான் நினைச்சேன்னா உன்னால இந்த காலேஜுக்குள்ளேயே வர முடியாது. ஐயோ ப்ரோ. சும்மா சொன்னேன், பயப்படாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நீ மயிலாரு இல்ல குயிலாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் பார்த்தேரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் எல்லாரும் அன்போட கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அன்புக்கும் ஷைலுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருந்தீங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் என்னங்க கதை? கல்யாணம் குழந்தைன்னு அப்படியே யூஸ்ஃபுல்லா போயிடும். அதான் இதுக்கப்புறம் அன்பு ஷைலோட கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா காலேஜ்ல காமிக்கலான்னு இருக்கோம். அப்புறம் நம்ம அன்போட கேரக்டருக்கு காலேஜ் லவ், காலேஜ்ல நடக்கிற காமெடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறோம். என்னடா அன்பு, பண்ணிருவல்ல? பண்ணிருவேண்ணே. என்னமோங்க அப்பத்துல இருந்து பண்ணிருவேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்றான்னு நம்மளும் பார்ப்போம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப் எல்லாம் எடுத்தது இல்ல, ஃபேமிலி லவ் அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நாங்க காலேஜ் முடிச்சு 10 வருஷம் கிட்ட ஆச்சு, அதனால எதுவும் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அலப்பறையெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வச்சு ஏதாவது எடுப்போம். டே மச்சான், 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லு, காலேஜ் முடிச்சோன்னு சொல்லாத. ஐயோ ஆமாங்க, இதை சொல்லலாமான்னு தெரியல. சொன்னா எல்லாரும் எங்களை என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் நம்ம ஃபேமிலி தானே, அதனால சொல்றோம். நாங்க 2 பேரும் BA எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணோம், ஆனா முடிக்கலங்க. செகண்ட் இயர்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம். மச்சான் ஏதோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோன்னு டீசெண்டா சொல்றான். ஆனா உண்மை என்னன்னா எங்களை காலேஜை விட்டு துரத்தி விட்டாங்க, அதான் உண்மை. அன்புக்கு எப்படி 48 அரியர் வந்துச்சு எல்லாரும் கேட்டீங்கல்ல, அது வேற எப்படியும் இல்லைங்க. இவனுக்கு 24, எனக்கு 24, அது ரெண்டும் சேர்ந்து தாங்க 48 வந்துச்சு. ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து நாங்க கிளாஸ் ரூம் பக்கமே போனது இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்லயே தான் கிடப்போம். அதனால இதுக்கு மேல இவனுங்கெல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லி வீட்லயும் சரி காலேஜ்லயும் சரி நீங்க படிச்சது போதுண்டான்னு சொல்லி டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லும்போது காமெடியா இருக்கும், ஆனா காமெடிக்காக இல்லைங்க, சீரியஸாவே அந்த ஏஜ்ல வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம். அதனால நிறைய பட்டுட்டோம். சொந்தக்காரன்கள்ல இருந்து தெரிஞ்சவன் தெரியாதவன் எங்களை கழுவி ஊத்தாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். யாரெல்லாம் நம்மள வந்து இதுக்கப்புறம் உருப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டான்னு உட்காந்து படிச்சோம். உட்காந்து படிச்சோம்னா காலேஜ் படிக்கலங்க, இங்க TNPSC மாதிரி கேரளால வந்து PSC கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக உட்காந்து படிச்சோம். ஒரே வருஷத்துல 2 பேருமே வேலை வாங்கினோம். யாரெல்லாம் எங்களை பார்த்து இவனுங்கெல்லாம் எங்க உருப்பட போறானுங்கன்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே அவங்க பசங்க கிட்ட இவங்கள மாதிரி படிச்சு வேலை வாங்கணும்டான்னு சொல்ல வச்சோம். இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலைங்க, எங்க அனுபவத்தை சொல்றோம். லைஃப்ல விளையாட்டுத்தனமா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வேண்டாங்கள. ஆனா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன ஆகணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்.
ஆமாங்க, விளையாட்டுத்தனமா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டோம்னா அப்புறம் விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிரும். ஏன்னா அன்னைக்கு நாங்க 2 பேரும் எங்க லைஃப்காக யோசிச்சு இதுக்கப்புறம் படிச்சு ஒரு நல்ல வேலை வாங்கணும்னு நாங்க முடிவெடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு 2 பேருமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம். இல்லைன்னா இப்ப கூட ஊர்ல எங்கேயாவது ஒரு கிரவுண்ட்ல 2 பேரும் கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருந்திருப்போம். அதனால எங்க அனுபவத்துல இருந்து உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, லைஃப்ல ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க வேண்டாங்களே. ஆனா லைஃப்ல நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து உழைச்சு அதை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ சரி ஓகேங்க, எங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு இந்த ஒரு எபிசோட் பத்தாது. ரொம்ப பேசிட்டோம், போர் அடிச்சிருச்சான்னு தெரியல. சரி ஓகேங்க, இந்த காலேஜ் கான்செப்ட் பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.